நியூ விஷன் யூனிவர்சிட்டி ஜார்ஜியால எம்பிபிஎஸ் சேர்ந்திருக்க ஆர் சேர போற 24-25 செப்டம்பர் டு மார்ச் பேட்ச் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் அலர்ட் தான் இது. யூனிவர்சிட்டியோட டைரக்ட் ஆத்தரைஸ்ட் கன்சல்டன்சிஸ் ஆர் ஏஜென்சி கிட்ட அட்மிஷன் ஆகாம ஃபேக் ஏஜென்சி ஆர் கன்சல்டன்சி மூலியமா நீங்க அட்மிஷன் பண்ணிருக்கீங்களா? அவங்க ரியல் ஆர் ஃபேக்கானு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. பிகாஸ் உங்களுக்கு தெரியாம அட்மிஷன்ல ஸ்கேம் நடக்குது. ஜார்ஜியால டோட்டலா 30க்கு மேற்பட்ட யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அதுவும் few யூனிவர்சிட்டில தான் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த பாப்புலர் அண்ட் நம்பர் 1 யூனிவர்சிட்டி தான் நியூ விஷன் யூனிவர்சிட்டி. நம்ம எம்பிபிஎஸ் அப்ராட்ல படிக்கிறோம்னா யூனிவர்சிட்டியோட ஓன் ஹாஸ்பிட்டல்ல இன்டர்ன்ஷிப் பண்ணாதான் லைசன்ஸ் அப்ரூவல் ஆகும். இந்த இன்ஃபர்மேஷன் என்எம்சி நார்ம்ஸ்லயே இருக்கு. இது உங்களுக்கும் தெரியும். சோ இந்த விஷயத்த யூஸ் பண்ணி தான் நியூ விஷன் யூனிவர்சிட்டில அட்மிஷன் வாங்கி தரேன்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அட்மிஷன் லெட்டர் வரல ஆர் மினிஸ்ட்ரி ஆர்டர் வரலன்னு உங்களை அதர் அன்பாப்புலர் யூனிவர்சிட்டிக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி யூனிவர்சிட்டில ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்காது. சோ இந்த மாதிரி ஸ்கேம்ல அஃபெக்ட் ஆகி இருந்தீங்கன்னா நீங்க நியூ விஷன் யூனிவர்சிட்டியோட டைரக்ட் சவுத் இந்தியா அட்மிஷன் ரெப்ரசன்டேட்டிவ காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ நாங்க உங்களுக்கு ஷேர் பண்றோம். அண்ட் ஒன் மோர் திங், அட்மிஷன் பண்ணி ஃபீஸையும் பே பண்ணி மினிஸ்ட்ரி ஆர்டர் வாங்காம இருந்தாலோ ஸ்டூடெண்ட் போர்ட்டல் ஆக்டிவேட் பண்ணாம இருந்தாலோ டிலே பண்ணாம உடனே இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. சோ இந்த மாதிரியான ஸ்கேம்ல அஃபெக்ட் ஆகாதீங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உடனே யூனிவர்சிட்டி அபிஷியல்ஸ்க்கு தெரியப்படுத்துங்க.